ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் மனசோட ஆழத்தில் கிணத்துல கிணத்துல கிடக்கிற ஒரு விஷயத்த பாதாள சுருடு போட்டு தூக்குகிறேன். இந்த புகைப்படம் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். நாங்கள் 76 பிறந்திருக்கேன் நான். எங்கள் காலத்தில் மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்கிற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. சின்ன பிள்ளையில பாவாடை சட்டை, அப்புறம் இந்த டாப்ஸ்னு ஒன்று வந்துச்சுங்க என்னோடய 13-14 வயசில். அதெல்லாம் நாங்கள் போட்டதில்லை. ஜீன்ஸ் ஷர்ட் மாதிரி போடுவாங்க லேடிஸு, அதுவும் நாங்கள் போட்டது கிடையாது. அப்புறம் பாவாடை தாவணி 20 வயசுலேருந்து பாவாடை தாவணி, 26-27 வயசுலேருந்து சேலை தான். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் காலத்தில் நைட்டி மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நான் இதுக்கு சுடிதார்னு எதுவும் போட்டதே கிடையாது. இது நான் 2013-14 வாக்கில் எனக்கு சுடிதார் போட்டு பார்க்கணுன்னு ஒரே ஒரு ஆசை. எல்லோரும் சொன்னாங்க, சுடிதார் போட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க மேடம்னு சொன்னாங்க. அதனால் என்னோடய மாணவி ஒரு சுடிதார் அவங்கள்ட்ட, ஏம்மா அவனோட இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குமா, தீபாவளி ட்ரெஸ் அவங்க புதுசாக போட்டிருந்தாங்க, ஏம்மா இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரே ஒரு நாள் நான் போட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு வீட்டில் போய் போட்டு பார்த்துட்டு, எங்கள் அம்மா கூட தெரியாது இந்த மாதிரி நான் சுடிதார் போட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்ட ஃபோட்டோ. இது எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, பொதுவாக என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, டீசெண்டாக இல்லை, நம்பிட்டோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டோம், அந்த மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளை யாரும் நம்பணுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம மனசில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம், ஏதோ ஒரு சக்திக்கிட்ட ஒப்படைக்கிறோம். அந்த சக்தி தான் இங்கே பார்வையாளர்களாக இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது எங்கள் மனசில் இருக்கிற பாரம் குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். நான் வாழ்க்கையில் எனக்கு நல்லா பேச தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேச்செல்லாம் இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நல்லா பேசுவேன். ஆனால் எனக்கு பேசுவதற்கு மேடை கிடைத்தது கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா, 4 உளர்வாயம் பேசும்போது நம்மளை தூக்கி நடுவில் வச்சா அவனை உளறானுன்னு தெரிஞ்சிடும்ன்றதால என்னை யாரும் மேடை ஏற்ற மாட்டாங்க. பொதுவாகவே நானும் 7 ஆண்டு காலம் ஒரு கல்லூரியில் பணியாற்றி இருக்கிறேன். எந்த ஒரு ஆண்டு விழா, எந்த ஒரு கல்லூரி எடுத்துக்கிட்டாலும் தமிழ்துறை தலைவர் தான் நன்றி உரையாற்றுவாங்க. ஆனால் என்னுடைய கல்லூரியில் நான் மேடை ஏற்றப்பட்டதே கிடையாது. இது நான் 2 சந்தர்ப்பங்களில் சிறந்த மேடை ஏறி இருக்கிறேன்னு சொல்லுவேன். இது என்னுடைய வாய்மொழி தேர்வு. மேலே பாருங்கள், திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி பொது வாய்மொழி தேர்வு, ஆய்வாளர் செல்வி மா கீதா அப்படின்னு இருக்குது. இது என்னுடைய 34 வயசில் 2008ஆம் ஆண்டு நடக்கப்பட்டது. கம்பராமாயண வதைப்படலங்கள் உணர்த்தும் வாழ்வியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இது என்னுடைய வாய்மொழி தேர்வு. இதில் இந்த சஃபாரி கிளாத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவர் தான் மிஸ்டர் ஜம்புலிங்கம். சென்டரில் வராங்க பாருங்கள், இப்போ அவங்க ஜம்புலிங்கம். அவர் என்னோடய புறத்தேர்வாளராக வந்தவர் என்னை ரொம்ப பாராட்டி பேசினார். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இவங்க அழகிரி ஐயா, இவங்க தான் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் இருந்தாங்க. இவர்கள் எப்படின்னா, இவங்க முன்னாடி சராசரியாக ஒருத்தவங்க சிரிக்கக்கூட கூடாது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அவங்க. ஆனால் அவங்க என்னுடைய வைவா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவர் சொன்னார், என் வாழ்நாள் மொத்த கௌரவத்தையும் இன்றைக்கி நீங்கள் தேடி கொடுத்துட்டீங்கம்மா கீதா, எனக்கு ரொம்ப பெருமையை சேர்த்து கொடுத்துட்டீங்க இந்த வாய்மொழி தேர்வில். இப்படி ஒரு மாணவி எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய நெறியாளர் அன்று என்னை பாராட்டினார். அதை என்ன தேதினா ஏப்ரல் 2008. தோப்பருக்கு பாருங்கள், 2/4/2008. அன்றைக்கி அஷ்டமி. அஷ்டமியில் தான் நான் எந்த காரியமும் செய்வேன், ஏன்னா எனக்கு சிறப்பாக அமையும். இது ஒரு மேடைன்னு வச்சுக்கோங்களேன். 2வது மேடை ஒன்று சொல்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். இந்த மேடை மருத்துவர் ராமதாஸ் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தபோது அந்த கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா. அதுக்கு மருத்துவர் ராமதாஸு, காடுவெட்டி குரு ஐயா இவங்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறவர் தான் டாக்டர் ஆர் கோவிந்தசாமி. இவங்க தான் எங்கள் கல்லூரியோட முதல்வர் சுந்தரமூர்த்தி அவர்கள். இவர் இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகுது இவங்க காலமாயிட்டாங்க. காலமானாலும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நான் இப்போ சொல்கிறேன் கடைசியில், அப்போ கேளுங்க. இந்த கான்வெகேஷனில் ஒரு செய்தி நடந்துச்சு, ஒரு தகவல் நடந்துச்சு, ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டாக்கா, சார் இந்த மைக் போடிங் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த மைக் போடிங் எனக்கு எட்டலை. நான் சராசரிக்கு கொஞ்சம் குள்ளமான ஆள். எல்லாருக்கும் மைக் போடிங் எட்டுச்சு. எனக்கு முன்னாடி 3 ஹெச்ஓடிஸ் இருந்தாங்க, அவங்களாம் எட்டுச்சு. எனக்கு எட்டலை மைக் போடியம். மைக்கும் எட்டலை. பட் அதுக்காக மேடை எட்டலைன்றதுக்காக நான் அப்படியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பேச தொடங்கினேன். அப்போ மருத்துவர் ராமதாஸ் என்ன சொன்னார் அந்த மேடையிலன்னு கேட்டாக்கா, நம்ம பொண்ணா அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், அது கம்யூனிட்டி ரிலேட்டடாக. ஆமாம், நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆர்ஜி சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், முன்னாடி 3 பேர் பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க, அவனை 3 பேருக்கும் சரியாக பேசவே தெரியல, மைக்கு எட்டுச்சு. இந்த பாப்பா அருமையாக பேசுகிறாங்க, ஆனால் மைக்கு எட்டலை அப்படின்னு சொன்னதும்
அப்புறம் என்ன சொன்னார், நீ போயிட்டு மைக்கு கொடு அவங்களுக்கு அப்படின்னாரு டாக்டர் ஆர்ஜிக்கிட்ட. ஆனால் மைக்கை பிடிச்சிக்கிட்டே, அவர் ஹேண்ட் மைக்கிங் வச்சுருந்தாரு. அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு என்னால் பேச முடியாது. ஏன்னா நான் கையில் வந்து ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், யார் யார் பேர்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை பெரட்டிக்கிட்டு அந்த மைக்கை பிடிச்சிட்டு பேச முடியாதுன்றதால டாக்டர் ஆர்ஜி அவர்களே வந்து எனக்கு 5 நிமிடங்கள் பேசுவதற்கு எனக்கு மைக் பிடிச்சாங்க. என் கல்லூரியின் தாளாளர் வந்து எனக்கு மைக் பிடிச்சாங்க. அப்போ அவர் அந்த மேடை முடிஞ்சதும் அவர் பேசின வார்த்தை என்னென்னா, கீதா நீங்கள் இவ்வளோ அருமையாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் வந்து பேச்சு மேடையெல்லாம் நான் வந்து அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்தை வந்து யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற யாரேனும் கூட அந்த வீடியோ, இந்த ஸ்லிப்பை பார்க்கலாம். அந்த இந்த மேடையில் வந்து டாக்டர் ஆர்ஜியோட மனைவி ராமதிலகம், தமிழரசி டாக்டர் அம்மா எல்லாம் அமர்ந்திருந்தாங்க. காடுவெட்டி குரு அண்ணனுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் இந்த விஷயம். மருத்துவர் ராமதாஸுக்கும் தெரியும், டாக்டர் ஆர்ஜியே வந்து 5 நிமிடங்கள் எனக்கு மைக்கு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஒரு மருத்துவர், ஒரு கல்லூரியின் ஓனர் வந்து ஒரு ஸ்டாஃப் நல்லா பேசுகிறாங்கன்ட்டு அவர் என்னோட பேச்சு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் அடுத்த ஓராண்டில் அதே மருத்துவர், அதே கல்லூரியின் முதல்வர் என்னை மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி என்னை பணியிலிருந்து நீக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேச தெரிந்தவருக்கு மேடை கிடைக்கின்றதா அப்படின்றது என்னுடைய கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, சரிங்களா? உங்களுடைய யோசனைக்கும் உங்களுடைய சிந்தனைக்காகவும் தான் நான் இதை வைக்கின்றேன். பேச தெரிந்தவருக்கு மேடை கிடைக்காது, ஆடத் தெரிந்தவனுக்கு கூடம் கிடைக்காது.